بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الصلاة عماد الدين فمن أقامها أقام الدين ومن هدمها فقد هدم الدين وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. இணையத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் தஃப்சீருல் குர்ஆனில் கரீம் தற்போது 121வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையிலும் சூரா பக்ராவினுடைய 238 239 ஆகிய இரண்டு வசனங்கள் வரை உண்டான விளக்க விரிவுரைகளை நாம் பார்த்து வந்தோம். அத்தோடு சூரா பக்ராவினுடைய 238 239 ஆகிய இரு வசனங்களுக்கு உண்டான 5 பகுதி விளக்கங்களை நாம் கடந்த வாரம் வரைக்கும் நாம் பார்த்தோம். தற்போது அந்த 2 வசனங்களுக்கு உண்டான 6ஆம் பகுதி விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த 2 வசனங்களுக்கு ஏன் இவ்வளவு விரிவுரைகள் சொல்லப்பட வேண்டும் என்று வாரந்தோறும் தஃப்சீர் விரிவுரையை கேட்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் அந்த ஒரு எண்ணங்கள் தோன்றும். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இந்த 2 வசனங்களுக்கு அவ்வளவு அதிகமான விரிவுரைகளை நமக்கு தந்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த 2 வசனங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வின் முக்கிய அம்சமான திருமண சட்டங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி தந்தார். இந்த 2 வசனங்களுக்கு அடுத்து அதே திருமண சம்பந்தமான வேறு சில சட்டங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இதற்கு இடையில் அல்லாஹ் இந்த 2 வசனங்களை கொண்டு வந்து நமக்கு தொழுகையை பற்றி சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், உங்களின் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் உங்களின் தொழுகை சிறப்பாக இருக்க வேண்டும். உங்களின் வாழ்க்கையில் பரக்கத் வேண்டும் என்றால் தொழுகையை நீங்கள் கண்குளிர்ச்சியாக தொழுக பழகிக் கொள்ளுங்கள். வார்த்தைகளை கவனிக்கணும். கண்குளிர்ச்சியாக தொழுவதற்கு பழகிக் கொள்ளுங்கள் அப்படின்னா குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார். அப்படி என்றால் நம்ம தொழுகக்கூடிய தொழுகை சடங்குக்காக வேண்டி தொழக்கூடிய தொழுகையாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த வார்த்தையை கூட குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், எனக்கு கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தருகிறார். நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக இருக்கக்கூடிய நமக்கு கண்குளிர்ச்சி எதில் தான் இருக்கும்? தொழுகையில் தான் இருக்கும். அப்ப நமக்கும் கண்குளிர்ச்சி என்பது தொழுகையில் தான் இருக்கிறது. அப்படி என்றால் தொழுகையை நாம் சிறப்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆதலால் தான் அல்லாஹ் தஆலா இந்த 2 வசனங்களில் தொழுகையினுடைய முக்கியமான விஷயங்களை, சட்டத்திட்டங்களை அல்லாஹ் தஆலா 4 வரிகளில் அவ்வளவு பெரிய சட்டங்களை குறித்து நமக்கு சொல்லி காட்டுகிறார். அந்த வரிசையில் தான் நாம் தொழுகை என்றால் என்ன, தொழுகை எப்படி தோன்றியது, தொழுகையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், நாம் தொழுகக்கூடிய தொழுகை எப்படி இருக்கிறது, எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்பது பற்றி நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து வந்தோம். இந்த வாரம் தொழுகைக்கு
மிக முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிற போது நமக்கு சொல்லி காட்டுகிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி. உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஃபர்தான ஐவேளை தொழுகைகளில் பேணுதலாக கவனத்தோடு நீங்கள் தொழுது வாருங்கள். வஸ்ஸலாத்தில் உஸ்தா. அதிலும் குறிப்பாக நடுத்தொழுகையில் பேணுதலாக தொழுது வாருங்கள். வகூமு லில்லாஹி கானிதீன். அல்லாஹ்விற்காக வேண்டி அஞ்சியவர்களாக பணிந்தவர்களாக நீங்கள் அல்லாஹ்வினுடைய முன்னிலையில் கிப்லாவை முன்னோக்கி நின்று தொழுங்கள். அப்படி நின்று தொழுகின்ற போது விஷஜந்துக்களை பார்த்தோ, எதிரிகளை பார்த்தோ, விரோதிகளை பார்த்தோ உங்களுக்கு பயம் உண்டானால் நடந்து கொண்டே தொழுங்கள், அல்லது ருப்பானன் பயணித்துக் கொண்டே தொழுங்கள். அமைத்தும் உங்களுக்கு பயம் நீங்கி போய்விட்டால் நீங்கள் அறியாத நேரத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி தொழ வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுத் தந்தானோ அந்த முறைப்படி நீங்கள் அல்லாஹ்வை நினைவுகூர்ந்து தொழுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த இரண்டு வசனங்களை சொல்லி காட்டுகிறார். இதில் 238வது வசனத்தினுடைய முடிவில் வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்விற்காக வேண்டி பணிந்தவர்களாக நீங்கள் நின்று தொழுங்கள் என்று சொல்கிறார் அல்லவா. அந்த நின்று தொழுகக்கூடிய அந்த தொழுகைக்கு உண்டான அழைப்புதான், முக்கியமான விஷயம்தான் பாங்குலி கேட்பது. பாங்கு சம்பந்தமான சட்டங்களை அல்லாஹ் தஆலா இங்கு நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பாங்கு என்பது இஸ்லாத்தினுடைய நினைவு சின்னங்களில் மிக முக்கியமான நினைவு சின்னமாக இருக்கிறது. நம்மெல்லாம் இன்னைக்கு நினைக்கிற மாதிரி பாங்கு என்பது ஏதோ பரவான தொழுகைக்கு ஒரு அழைப்புக்காக வேண்டி கொடுக்கப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க, நீங்க அப்படி நினைக்கிறதோட சேர்த்து இதையும் நீங்க மனசுல பதிச்சுக்கங்க. பாங்கு என்பது இஸ்லாத்தினுடைய நினைவு சின்னங்களில் மிகப்பெரிய நினைவு சின்னமாக இருக்கிறது என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனாலதான் பாங்கிற்கு குறிப்பிட்ட வார்த்தைகள் உண்டு. எல்லா வார்த்தைகளையும் சொல்லிட முடியாது. உங்களுக்கு தெரிந்த எல்லா வார்த்தை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் எல்லாம் நீங்க சொல்லிட முடியாது. பாங்கிற்கென்று 15 வார்த்தைகள் உண்டு. அந்த 15 வார்த்தைகளை தான் நீங்க சொல்லணும். அப்படி சொன்னாதான் பாங்கு. அந்த பாங்கை கூட, அந்த 15 வார்த்தைகளை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த முறையின்படி சொன்னால்தான் பாங்கு. நல்ல கவனிக்கணும். அந்த முறை தவறி சொல்கிற போது அது பாங்காக ஆகாது. அந்த அடிப்படையில் பாங்கு என்பது நமக்கு ஒரு நினைவு சின்னமாக இருக்கிறது அப்படின்னு முதல் விஷயம். இரண்டாவது, நன்றாக நீங்க எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் முக்கியமாக பாங்கு சொல்லக்கூடிய மத்திய சாப்பிடும் இதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கும், ஜும்ஆவுடைய தொழுகைக்கும் நாம் பாங்கு சொல்கின்றோம். இந்த பாங்கு சொல்வது கட்டாய கடமையா, வாஜிபா அல்லது சுன்னத்தா? குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஃபர்லான தொழுகைக்கு, நல்லா கவனிக்கணும், ஃபர்லான தொழுகைக்கு பாங்கு சொல்வது, இகாமத் சொல்வது கட்டாய கடமை, வாஜிபாக இருக்கிறது. தவறிவிட்ட தொழுகைகள், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, சுபஹ், இதெல்லாம் தவறிவிட்ட தொழுகைகளை சில நேரங்களில் நீங்க கதா செய்து தொழ போறீங்க. அதுவும் ஃபர்லான தொழுகை தான். ஆனா அது தவறிவிட்ட தொழுகை. தவறிவிட்ட தொழுகைக்கு என்று ஒரு அந்தஸ்து இருக்குது. அந்தந்த நேரத்தில் தொழுவதற்கான ஒரு அந்தஸ்து இருக்குது. அதுதான் அதாவுல் வக்த்னு சொல்லுவாங்க. அந்தந்த நேர தொழுகையை அந்தந்த நேரத்திலேயே தொழுது விடுவது, அதுக்கு உயர்ந்த அந்தஸ்து.
அந்தந்த நேர தொழுகையை அந்தந்த நேரத்திலேயே தொழுகாமல் அந்த நேரம் கழிந்ததற்கு பிறகு தொழுவதற்கு பேரு கலாவுல் வக்த் என்று சொல்லப்படுகின்ற கீழ் அந்தஸ்தை கொண்டது. ரொம்ப கீழ் அந்தஸ்து கொண்டது கலா செய்கிறது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கலா செஞ்சிட்டோம்னா நான் தவறி விட்ட தொழுகையெல்லாம் நான் கலா செஞ்சுட்டேன், என்னுடைய கடமையெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, அது ரொம்ப தாழ்ந்த அந்தஸ்து. கலாவுல் வக்த்ன்றாலே நீங்க கீழ் அந்தஸ்துல போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ்வினுடைய கடமையை அல்லாஹ் சொன்னதின் பெயரில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுது நமக்கு காட்டினார்களோ அப்படி தொழுதால்தான் அது தொழுகை. அதை மீறி நீங்க உங்களுடைய இஷ்டத்திற்கு நீங்க தொழுதீங்கன்னா அது அந்த தொழுகையுடைய அந்தஸ்தில் கணிக்கப்படாது, உங்களுடைய கடமையை நிறைவேற்றியதாக கருதப்படும். அந்த அடிப்படையில் தவறிவிட்ட தொழுகைகளுக்கு பாங்கும் இக்காமத்தும் அவரவர்களாக சொல்லிக் கொள்வது என்பது அது சுன்னத்தாக இருக்கிறது, பிரத்யேகமான சுன்னத்தாக இருக்கிறது. நம்மளே தவறிவிட்ட தொழுகை பள்ளிவாசல் வந்து தொழுகிறோம், விவாதத்தில் இருந்து தொழுகிறோம் அப்படின்னா நமக்கு மட்டும் கேட்பது போல பாங்கையும் இக்காமத்தையும் சொல்லி நாம் அந்த ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றி விடுவது. சரி, பாங்கு இக்காமத்தும் சொல்லாமலேயே தவறிவிட்ட தொழுகையை நம்ம தான் தொழுதுறோம், இவ்வளவு நாள் அப்படிதான் தொழுதுட்டு வரோம், அதெல்லாம் தொழுகணுமா? தொழுகிறதே பெரிய விஷயம், பாங்கு வேலை சொல்லி இக்காமத்தை வேலை சொல்லி செய்யணுமா? ஆமா, இது ஃபர்லான தொழுகைங்க, சுன்னத்தான தொழுகை கிடையாது, இது நஃபிலான தொழுகை கிடையாது. அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கிய தொழுகை. கடமையாக்கிய தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லி தந்தார்களோ அப்படி தொழுதாதான் அது கடமையான தொழுகை. அதனால பாங்கும் இக்காமத்தும் நீங்க தவறிவிட்ட தொழுகைக்கு தொழுவது சொல்வது என்பது அது சுன்னத்து. அந்தந்த நேரத்திலேயே தொழுவதற்காக வேண்டி நம்ம பாங்கு இக்காமத் சொல்வது அது வாஜிபு, அது கட்டாய கடமை. அதைதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகைக்காக வேண்டி பாங்கும் இக்காமத்தும் நாம் சொல்கிறோம். இதுக்கு அடுத்து முக்கியமான விஷயமாக குர்ஆனை விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க, இந்த பாங்கு எப்படி நமக்கு மார்க்கத்தில் கொண்டு வரப்பட்டது, நினைவு சின்னமாக அது எப்படி கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு இந்த தொழுகைக்கான அழைப்பு நம்ம எப்படி கொடுக்கிறது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவும் அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படியாவது அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வராதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீரென்று ஒரு நாள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காலை பொழுதில் ஓடோடி வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கனவில் ஒரு மலக்கு வந்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கனவுல ஒரு மலக்கு வந்தார். வந்து என்னை தட்டி எழுப்பி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி பாங்குக்குண்டான அந்த 15 வார்த்தைகளை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இந்த 15 வார்த்தைகளை இந்த முறையில் அவர் என்னிடத்தில் சொல்லிவிட்டு எழுந்து எழுந்து துரு என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். இதற்கு என்ன விளக்கம்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி முடித்ததுமே இன்னொரு சஹாபி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா ஓடி வருகிறார். ஓடி வந்து யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு நேற்று இரவில் ஒரு மலக்கு வந்தார், வந்து என்னை எழுப்பி இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னார் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்படியாக 2-3 சஹாபாக்கள் சொல்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சபை கூடி வருகிறது. தொழுகைக்கான அழைப்பு நம்ம எப்படி செய்யலாம்? நசாராக்கள் சங்கு ஊதுவது போல நம்ம சங்கு ஊதலாமா? மலைக்கு மேல நின்றுக்கிட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது. நசாராக்கள் அவங்களுடைய அழைப்பு அவங்க கொடுக்குறாங்க, மணி அடிக்கிறாங்க. நீங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துருப்பீங்கல்ல, சர்ச்சில் மணி அடிப்பாங்க, மணி அடிச்சுதான் அவங்களை அழைப்பாங்க. அதே மாதிரி யகூதிகள் மலைக்கு மேல தீபச்சுடரை ஏற்றி விடுவாங்க. இப்பெல்லாம் நம்ம திருவண்ணாமலையில தீபச்சுடர் ஏற்றப்பட்டது அப்படிலாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி யகூதிகள் தீபச்சுடர் ஏற்றுவாங்க. அந்த மாதிரி தீபச்சுடர் ஏற்றலாமா? அதையும் செய்யக்கூடாது. இப்ப என்ன செய்யணும்?
இத்தனை சஹாபாக்கள் அவர்களுடைய கனவில் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வார்த்தைகளை தான் நம்ம இனிமே சொல்லணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முறையாக ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, பிலால் மலை சிகரத்தில் ஏறி இந்த வார்த்தைகளை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற மற்ற சஹாபாக்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லிவிடு என்று முதல் முறையாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தையை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி பாங்கோலியாக அப்பதான் அழைப்பு விடுக்கப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும், இனி கியாமத்து நாள் வரைக்கும் பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின்களை நம்ம பிலால்கள் என்று நம்ம சொல்றோம். பிலால்கள் என்று சொல்வதற்கு உண்டான வரலாற்றினுடைய குறிப்பு என்னன்னா, முதல் முறையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்வதற்காக வேண்டி 1,24,000 சஹாபாக்கள் இருந்தாங்க. அத்தனை சஹாபாக்களும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அழைச்சு சொன்னாங்க. அதுல இன்னொரு ஒரு காரணமும் வரலாற்று ஆசிரியர் சொல்லி காட்டுறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கற்பினத்தை சேர்ந்தவர்கள். பொதுவாகவே அரபியர்கள்ட்ட கற்பினத்தை சேர்ந்தவர்களை பார்த்தாலே ஒரு விதமான விகாரமான பார்வை, கேவலமான இழிவான பார்வையை தான் அவங்க பார்ப்பாங்க. இது அரபியர்கள்ட்ட ஆரம்ப காலத்திலேயே இருந்தது. அது எப்படியாவது இவங்கள்ட்ட நம்ம அந்த எண்ணத்தை நீக்கணும்ன்றதுக்காக வேண்டிய உயர்ந்த அந்தஸ்து உள்ள மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கக்கூடிய இந்த பாங்கொலி அழைப்பு விடுக்கக்கூடிய அந்த வேலையை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ பாங்கு சொல்லு என்று சொல்வதன் மூலமா மற்ற சஹாபாக்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் இருந்த கற்பினத்தினுடைய அந்த இழிவான பார்வையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீக்கிவிட்டார்கள். அன்றிலிருந்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உயர்தரமான பார்வையில் எல்லோரும் பார்த்தார்கள் என்று வரலாற்று ஏடுகளில் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பாங்கு சொல்லக்கூடிய சிறப்பையும் முதல் சஃபில் நிற்கக்கூடிய சிறப்பையும் இந்த இரண்டையும் மக்கள் அறிவார்களே ஆனால் உலகத்திலேயே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ இல்லையோ இந்த இரண்டிற்கும் முக்கியத்துவம் மக்கள் எல்லாம் கொடுத்து விடுவார்கள். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதே மாதிரி சப்தமிட்டு ஓதக்கூடிய அந்த தொழுகை, இந்த தொழுகையினுடைய சிறப்பை மக்கள் அறிந்தார்களே ஆனால் மக்கள் அதற்கு போட்டி போட்டுக் கொண்டு அந்த தொழுகையை தொழுவதற்கு முன் வருவார்கள். அதுபோல சுபுஹ் தொழுகை, இஷாவினுடைய தொழுகை, இந்த இரண்டிற்குண்டான சிறப்பை மக்கள் அறிவார்களே ஆனால் தவழ்ந்து கூட மக்கள் அந்த தொழுகையை தொழுவதற்கு முன் வந்து விடுவார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான சிறப்பை உணர்த்தும் விதமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில பாங்கு சொல்லக்கூடிய முறை ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டுச்சு. பாங்கு சொல்லக்கூடிய முறை மார்க்கத்துல எப்போது கொண்டு வரப்பட்டுச்சுன்னா ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு. அதுலயும் எல்லா சஹாபாக்களுடைய குறிப்பிட்ட சஹாபாக்கள்ல உள்ள ஒரு சிலருடைய கனவில் வந்ததை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடமையாக ஆக்குகிறார்கள். இதிலிருந்து குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஒரு முஃமினுடைய கனவு அவ்வளவு உண்மையானது. நம்மளாம் நினைக்கிறோம் பகல் கனவுவா குடுவா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சுபுஹ் தொழுகையினுடைய அந்த நேரத்துக்கு முன்னாடி சகர் நேரத்துல என்ன கனவு கண்டோமோ அந்த கனவு நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும் என்பதற்குண்டான ஆதாரமாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற மற்ற சஹாபாக்கள்லாம் இந்த கனவை சஹருடைய நேரத்தில் அவர்கள் கண்டார்கள். அதனால இந்த கனவுக்குண்டான அந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிப்பளித்து, ஒரு முஃமின் கனவு கண்ட அந்த விஷயத்திற்கு மதிப்பளித்து அதை மார்க்கத்தினுடைய சட்டமாகவே ஆக்கிவிட்டார்கள். அதனால ஒரு முஃமினுடைய கனவிற்கு அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு உண்டு. அதனால கனவு கண்டவர்கள்ட்ட எல்லாம் சொல்லிவிடக் கூடாது. யாரிடத்துல சொல்லணும்? கனவிற்கான விளக்கம் யார் சொன்னால் சரியாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரிகிறதோ அவர்களிடத்துல தான் சொல்லணும்.
யார் சொன்னா சரியாக இருக்கும்? யார் குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ, அதுபோல கனவிற்குண்டான ஞானத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்துல மட்டும்தான் சொல்லணும். சும்மா எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு விடக்கூடாது. அப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிவிடும் என்றால், அவங்க என்ன விளக்கம் சொல்கிறார்களோ அது அப்படியே வாழ்க்கையில் பிரதிபலித்துவிடும். அதனால கனவிற்குண்டான அந்த விஷயத்தை மட்டும் எல்லா இடத்திலையும் கண்டவர்களிடத்திலே எல்லாம் அதை வெளிப்படுத்தி விடக்கூடாது என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு அப்புறம் குர்ஆனை விரிவுரையாளர்கள் அடுத்ததாக இந்த பாங்கு சம்பந்தமான விஷயத்தை சொல்லி காட்டுகிற போது சொல்றாங்க, இப்போ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. ஏன்னா சில நேரங்கள்ல முஅத்தின் இல்லாத சமயத்துல, அதாவது ஊருக்கு போயிட்டாரு, அல்லது உடம்பு சரியில்லை, அல்லது அசந்து தூங்கிட்டாரு, ஏதாவது ஒரு நேரத்துல நம்மளும் சில நேரங்கள் அந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கு சீக்கிரமா வந்துடணும், பாங்கு சொல்லக்கூடிய நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளே உடனே பாங்கு சொல்வதற்கு தயாராக ஆயிடும். ஏன்னா பாங்கு சொல்வது என்பது நியமிக்கப்பட்ட அந்த ஒரு மத்தியில் மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்கின்ற சட்டம் கிடையாது. அவர் தான் சொல்லணும்னு இருந்தாலும் சில நேரங்களில் மனித இயல்பு தானே, ஏதாவது ஒரு நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போய்விடுகிறது, ஏதாவது ஒரு நேரத்துல அவர் வராமல் இருக்கின்ற போது நம்ம தயாராகிவிடும். அப்படி தயாராகும் போது அந்த பாங்கு சொல்வதற்கான முறையை தெரிந்தால் தானே நம்ம போய் சொல்ல முடியும். நமக்கே தெரியலங்கும் போது நம்ம எப்படி போய் மைக்குக்கு முன்னாடி போய் நின்று சொல்லிட முடியும்? சொல்லிட முடியாது. அதற்குனால மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்னன்னா, ஷாஃபிஈ மத்ஹபில் ஒரு விதமாக சொல்லப்படுகிறது, ஹனபி மத்ஹபில் அது ஒரு விதமாக சொல்லப்படுகிறது. அதுபோல ஈராக்ல பின்பற்றக்கூடிய மாலிகி ஹம்பலி மத்ஹபை பின்பற்றக்கூடியவர்கள் அவங்க ஒரு விதமா சொல்றாங்க. ஆக மொத்தம் 3 விதமாக பாங்கு இகாமத் சொல்லப்படுகிறது என்பதாக முதல்ல மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. பாங்கு சொல்லக்கூடிய முறையில முதல் முறை என்னன்னா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 4 தடவை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் மற்ற வார்த்தைகள் எல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 2 தடவை, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 தடவை, ஹய்யா அலஸ் ஸலாத் ஹய்யா அலஸ் ஸலாத் 2 தடவை, ஹய்யா அலல் ஃபலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் 2 தடவை, அல்லாஹு அக்பர் 2 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் 1 தடவை. ஆக மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா, நீங்களே எண்ணி பாத்தீங்கன்னா 15 வார்த்தைகள் வருது. இப்படி சொல்லக்கூடிய முறை ஒன்று உண்டு. இன்னொரு முறை என்ன அப்படின்னு கேட்டா, மேல சொல்லக்கூடிய முறை நம்ம எல்லாரும் சொல்லி நம்ம கேட்டு நமக்கு பழக்கம் இருக்கிறது. இதுதான் ஹனபி மத்ஹபின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய பாங்கு. ஷாஃபிஈ மத்ஹபில் சொல்லப்படக்கூடிய பாங்கு ஒன்று இருக்கு. என்னன்னா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 4 முறை சொல்லியிருக்கோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அது 2 தடவை சொல்றாங்கல்ல, சொல்லும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சத்தம் போட்டு ஒன்று சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்படி சொல்லணும். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் இப்படி ரெண்டு முறை சொல்லும்போது அந்த ஷஹாதத் கலிமாவை மட்டும் நீங்க 2 முறை சொல்லும்போது 2 முறையில ஃபர்ஸ்ட் சப்தம் விட்டு சொல்லிடணும். அதுக்கப்புறம் மெதுவா சப்தம் இல்லாம உங்களுக்கு மட்டும் கேட்பது போல சொல்லணும். இது ஷாஃபிஈ மத்ஹபின் அடிப்படையில சொல்லப்படக்கூடிய வார்த்தை. அப்ப அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 19 வார்த்தைகளா வரும். இது ஷாஃபிஈ மத்ஹபின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய பாங்கு. இப்படிதான் சொல்லணும். ஆனா நம்ம மத்தியில் அப்படி சொல்றானா யோசித்து பார்க்கணும். நம்ம சொல்லி கொடுத்துட்டோம், நம்ம வரும்போதே நம்ம அதை சொல்லி கொடுத்துட்டோம். இருந்தாலும் இதுல இன்னொரு விஷயமும் என்ன இருக்கு அப்படின்னா, அதுல அடுத்தடுத்து நம்ம சொல்றோம். 3வது முறை என்னன்னா, அல்லாஹு அக்பர் 2 தடவை சொல்லணும். 3வது முறை அல்லாஹு அக்பர் 2 தடவை. 4 தடவை சொல்றோம்னு சொன்னோம்ல, அப்படி இல்லாம 2 தடவை சொல்லணும்.
சொல்லிட்டு மத்த எல்லாமே ரெண்டு ரெண்டு தடவை சொல்லிடணும். சொல்லிட்டு ஷஹாதத்து கலிமாவை குறைவான சப்தத்தோட ஒரு ஒரு தடவை சொல்லணும். ஷஹாதத்து கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்படி சப்தத்தை இறக்கி சப்தத்தை குறைவான சப்தத்தோடு சொல்லணும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்னு ஆரம்பத்துல சொல்றீங்களா, அது 4 முறை இல்ல 2 முறை. அப்படி சொன்னீங்கன்னா 17 வார்த்தைகள் கொண்ட ஒரு பாங்குனுடைய முறை. இதுதான் ஈராக்ல இன்றைக்கும் மாலிகி ஹம்பலி மதஹபின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய பாங்கு. அந்த அடிப்படையில பாங்கு சொல்லக்கூடிய இந்த 3 முறை. அதே மாதிரி இகாமத்திற்கும் ஒரு முறை உண்டு. இகாமத் சொல்வதற்கும் ஒரு முறை உண்டு. அதுக்கு அது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இங்க நல்லா கவனிக்கணும். இதுலதான் ஒரு முக்கியமான சட்டத்தை மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்னன்னா, இகாமத் சொல்லக்கூடிய 3 முறைகள்ல முதல் முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 4 முறை சொல்லிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், கத் காமத்திஸ் ஸலாஹ், கத் காமத்திஸ் ஸலாஹ் 2 முறை இகாமத். அப்படி சொன்னீங்கன்னா 17 வார்த்தைகள் கொண்டதாக இது ஒரு முறை. இது ஹனஃபி மதுஹபின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய வார்த்தை. ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் அல்லாஹ் அக்பர் என்றத 2 தடவை சொல்லணும். அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இதெல்லாம் ஒரு முறை சொல்லணும். இதெல்லாம் ஒரு முறை. ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ். கத் காமத்திஸ் ஸலாஹ் 2 தடவை சொல்லணும். கத் காமத்திஸ் ஸலாஹ் 2 தடவை சொல்லணும். இப்படி அல்லாஹ் அக்பர் எத்தனை தடவை சொல்லணும்? ஆரம்பத்திலேயும் கடைசியிலேயும் 2 தடவை தான் சொல்லணும். இப்படி சொல்லணும்னா அந்த அடிப்படையில் வரக்கூடிய வார்த்தைகள் 11 வார்த்தைகள். 11 வார்த்தைகள் தான் இகாமத்துல சொல்லக்கூடிய வார்த்தை. இது ஷாஃபிஈ மதுஹபின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய வார்த்தை. இது அல்லாம மற்ற 2 மதுஹப், மாலிகி ஹம்பலி மதுஹப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஷாஃபிஈ மதுஹபின் அடிப்படையிலே வராங்க. கதுகாமத்தி ஸலாஹ் மட்டும் ஒரு முறை சொன்னா போதும், 2 தடவை சொல்லணும்ங்கிற அவசியம் இல்லை. கதுகாமத்தி ஸலாஹ் 2 தடவை சொல்றாங்கல்ல, அப்படி 2 தடவை சொன்னாங்க, ஒரு முறை சொன்னா போதும் அப்படின்னு. அப்ப அந்த அடிப்படையில இவங்களுடைய அடிப்படையில இகாமத்தினுடைய வார்த்தைகள் 10 வார்த்தைகள் தான். இகாமத்தினுடைய வார்த்தைகள் 10. ஏன்னா கதுகாமத்தி ஸலாஹ் ஒன்று குறைச்சிட்டாங்கல்ல, அதனால இந்த இடத்துல 10 வார்த்தைகள் தான். இப்படி நம்ம சொல்கிற போது சுபஹினுடைய பாங்கில் மட்டும் நல்லா கவனிக்கணும். சுபஹினுடைய பாங்கில் மட்டும் ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் அப்படின்னு அரபியில் சொல்லணும். தமிழ்நாட்டுக்கு தோதுவா அது என்ன சொல்றாங்கன்னே நமக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காண்டி தமிழ்ல சொல்லுவாங்க. தொழுகை தூக்கத்தை விட சிறந்ததாக இருக்கிறது, தொழுகை தூக்கத்தை விட சிறந்தது. இதெல்லாம் ஊர் பகுதிகள்ல, நீங்க திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊர் பகுதி கீழக்கரையிலலாம் இதெல்லாம் சுழலன்னா சண்டைக்கே வந்துருவாங்க. தமிழ்ல சுழலன்னா சண்டைக்கே வந்துருவாங்க. ஆனா நம்ம தான் இங்க அசலாத்தை நீ சொன்னா என்ன சொன்னாட்டி என்ன, அது பாங்கு சொல்லி முடிச்சிட்டியா 2-3 நிமிஷத்துல, அதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடணும். நம்ம சென்னைக்கு தோதுவா அப்படி அல்ல. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பாங்கு இகாமத் இந்த இரண்டையும் எப்படி சொல்ல வேண்டும்? கடந்து அடிச்சு விட்ட மாதிரி அடிச்சு விட்டுலாமா, அல்லது நிதானமாக சொல்ல வேண்டும்? இதுதான் முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு கேட்டா, மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க, அந்த உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கனவின் மூலமாக அல்லது மற்ற சஹாபாக்களுடைய கனவின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்ல வருகிற போது அத்துணை சஹாபாக்களும் நிதானத்தோடு தான் சொன்னார்கள். அப்ப கனவில் நிதானத்தோடு தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
அப்ப யாரும் அவசர அவசரமாக சொன்னா அது கூடுமா? அந்த பாங்கே கூடாது, அந்த இக்காமத்தை கூடாது. மார்க்க சட்ட வல்லுநர்கள் எங்கிருந்து சட்டத்தை எடுக்கிறாங்க பாத்தீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய முன்னிலையில கனவில் கண்ட சஹாபாக்கள் சொல்லுகிற போது நிதானத்தோடு தான் சொன்னார்கள். பாங்கையும் இக்காமத்தையும் நிதானத்தோடு சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நாமும் பாங்கையும் இக்காமத்தையும் சொல்லுகிற போது நிதானத்தோடு தான் சொல்ல வேண்டும் என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. இதுக்கப்புறம் இது முஅத்தின்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பாங்கையும் இக்காமத்தையும் நம்ம கேட்கிறோம்ல, நம்ம என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். பதில் சொல்ல கண்டிப்பாக சொல்லணுமா? ஆமா, கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது விரும்பத்தக்க செயல் என்று சொல்றாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று முஅத்தின் சாஹிப் சொல்லும்போது நம்மளும் அல்லாஹு அக்பர் சொல்லணும். அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது நம்மளும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லணும். இந்த ஒரு விஷயத்தை இன்றைய கால சூழ்நிலையில உள்ள முஸ்லிம்கள் எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆனா மாற்று மதத்தினர்கள் அதை நல்லா திருத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த இந்திய கண்டத்தினுடைய பிரதமராக இருந்தாலும் சரி, இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல மாநாட்டு நடத்தும் போது வாங்கொலி கேட்டாங்க அப்படியே நிறுத்திடுவாங்க, பேச்சு அப்படியே நிறுத்திடுவாங்க. காலஞ்சென்ற கருணாநிதி அவங்களும் சரி, காலஞ்சென்ற ஜெயலலிதா அவங்களும் சரி, எல்லாருமே அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வாங்கொலி கேட்டாலே தங்களுடைய பேச்சை நிறுத்தி விடுவார்கள். மாற்று மதத்தினர்கள் அவ்வளவு ஒரு கண்ணியமாக பார்க்கிறார்கள். ஆனா நம்ம தான் இன்னைக்கு தைரியம் மனசுக்குள்ள நம்மள என்ன செஞ்சிட முடியும், வாங்கி சொல்வதை கூட நம்ம காது கொடுத்து கேட்பதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாங்கி சொல்கிற போது நீங்க பதில் சொல்லி பழகிவிட்டால் உங்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். நீங்க செய்யக்கூடிய அந்த துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரம், அதுபோல ஜும்ஆவுடைய குத்பா, இரண்டு குத்பாவிற்கு இடைப்பட்ட நேரம், இந்த நேரங்கள் எல்லாம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது காரணமான நேரமாக இருக்கிறது, முக்கியமான நேரமாக இருக்கிறது. சஹருடைய நேரம் துஆ கபூலாகுவதற்கு உண்டான நேரமாக இருக்கிறது. அதனால தான் ரெண்டு குத்பாக்கு இடையில இமாம் உட்கார்ந்து துஆ செய்தார் பாருங்க. நம்ம தான் என்னவோ அதை ஏதோ ஒரு சடங்குக்காண்டி அவர் செய்தாருங்க நம்மளும் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி செய்யக்கூடாது. நம்முடைய முக்கியமான ஆஜத்து நினைச்ச அந்த நேரத்துல நம்ம கேட்கணும். கேட்பது நம் மீது சுன்னத்தாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அந்த துஆ அல்லாஹ்விற்கு கபூலாகக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய ஹதீஸுடைய வெளிச்சத்தில் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு ஜும்ஆவிலும் 40 நபர்களுக்கு ஒரு இறைநேசர் இருப்பார், கட்டாயமாக இருப்பார். 40 நபர்கள்ல ஒருத்தர் இறைநேசர் செல்வார். அப்படின்னா நம்ம பள்ளியில 700 பேர், 1000 பேர், 1500 பேர் தொழுகிறாங்க இல்லையா? ஒவ்வொரு 40 பேருக்கும் ஒரு இறைநேசர் செல்வர் என்று கணக்கிட்டு கொண்டால் எத்தனை இறைநேசர் செல்வர்கள்? அவங்க எல்லாம் ஆமீன் சொல்லக்கூடிய நேரம் அந்த நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் ஆமீன் என்று சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேட்கிற துஆவுக்கு ஆமீன் என்று அது நேர்வழிகிற போது அது கபூலாகி விடுகிறது. அதனால பாங்கிற்கு பதில் உரைப்பது என்பது முஸ்தஹப் என்று சொல்லப்படுகின்ற மார்க்கத்தில் விரும்பத்தகுந்த செயலாக இருக்கிறது. சரி, எப்படி பாங்குக்கு பதில் சொல்றது? பாங்குல என்னென்ன வார்த்தைகள் இருக்குதோ அத்தனை வார்த்தையும் எப்படி முஅத்தின் சொல்லுவாரோ அது மாதிரியே சொல்லிடணும். ஒரு சில வார்த்தைகள்ல மட்டும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிடணும். சொல்லிட்டு கர்ரத் ஐனி பிக யா ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. கர்ரத் ஐனி பிக யா ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே, உங்களின் மூலமாக என் கண் குளிர்ச்சியாக ஆகட்டும் அப்படி சொல்லி இப்படி ரெண்டு பெருவிரல் கை பெருவிரல் ஊதி தரணும்.
இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறை. இன்னைக்கு உள்ள இடதுசாரிகள் தான் அப்படிலாம் செஞ்சா உடனே கண்மொழி போயிருமா, கண்ணு உள்ள நோய் எல்லாம் போயிருமா, அப்படிலாம் செய்யணுமா? சரி, உனக்கு பிடிக்கலன்னா செய்யாட்டி போ. யார் அப்படி செய்கிறார்களோ அவர்களை நீ தடுக்காத. தடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்கிற போது சஹாபாக்கள் எல்லாம் அப்படி இரண்டு பெருவிரல்களில் இப்படி ஊதி இப்படி தடவி கண்களில் தடவி கொள்வார்கள். அந்த அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எனக்கு ஒரு நாள் அன்று கண்வலி அதிகமாக ஏற்பட்டு விட்டது. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பெயரை சொல்லி வாங்குலி கேட்கக்கூடிய அந்த நேரத்துல கர்ரத் ஐனி பிக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி என்னுடைய பெருவிரல்களில் ஊதி இப்படி நான் இப்படி கண்ணை தடவிட்டு இப்படி முத்தம் ஊதினேன். அதனால என்னுடைய கண்வலி நீங்கிவிட்டது. அன்றிலிருந்து என்னுடைய கண் ஷிஃபாவாக மிகப்பெரிய ஆரோக்கியமானதாக ஒளிப்பிரகாசமானதாக இருந்தது. இது ஆதாரபூர்வமான ஹதீஸுடைய கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் எழுதி வச்சு போனோம். ஹதரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ல கர்ரத் ஐனி பிக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஹய்ய அலஸ் ஸலாஹ் அப்படின்னு மாத்தி சொல்றாரா, அப்ப என்ன சொல்லணும்? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லணும். அதுக்கப்புறம் ஹய்ய அலல் ஃபலாஹ் அப்படின்னு சொல்றாரா, அப்படி சொல்லும்போது மாஷா அல்லாஹு கான வ மா லம் யஷா லம் யகுன். ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று சொல்லும்போது மாஷா அல்லாஹு கான வ மா லம் யஷா லம் யகுன் என்று சொல்லணும். இப்படி சொல்லிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அதான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி முடிக்கிறார். நம்மளும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி முடிக்கிறதோடு சேர்ந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிட்டு ஸலவாத் ஓதி வாங்கிற்குண்டான துஆவை நாம் ஓத வேண்டும். வாங்கிற்குண்டான துஆவை இன்னைக்கு நம்ம ஓதுறதே கிடையாது. முஅத்தின்களும் ஓதுறது கிடையாது. மக்ரிப் பாங்கு சொன்ன உடனே அப்படியே வந்து நின்றுறது அந்த பாங்குடைய துவா ஓதுறது இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்மலாம் என்னன்னா எதை பார்க்கிறோம் அப்படின்னா வாங்குடைய துவாவை ஓதுறாரா இல்லை, இங்க வந்து இக்காம சொல்லிடணும். அதுக்கு முன்னாடி இமாம் இருக்கணும். இமாம் இல்லையா திரும்பிப்பா. அதைத்தான் நம்ம செய்யறோம். எதை நம்ம செய்யணும் அப்படின்னா வாங்கு சொன்னதுமே ஸலவாத்து சொல்லி வாங்கிற்குண்டான துஆவை ஓத வேண்டும். துஆவை ஓதி முடிச்சிட்டு வாங்குக்கும் இகாமத்துக்கு இடைவெளி இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட சொல்றாங்க, நீ வாங்கு சொல்வதற்கும் இகாமத்து சொல்வதற்கும் இடையில் 50 வசனங்கள் ஓதுகின்ற அளவுக்கு இடைவெளி விட்டு கொடு என்று சொன்னாங்க. ஆனா மக்ரிபினுடைய வாங்கிற்கு மட்டும் அந்த அளவுக்கு உண்டான நேரம் இல்லைங்கிறதுனால ஆனா இடைவெளி இருக்கணும். எந்த அளவுக்கு உண்டான இடைவெளி இருக்கணும்? 1 நிமிடம் 2 நிமிடம் அவ்வளவுதானே தவிர அதிகமான நேரம் இருக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக நம்முடைய ஷாஃபி முஸல்லாவாக இருந்தால் மக்ரிப் தொழுகையினுடைய முன் சுன்னத்து தொழுவாங்க. வாங்க சொன்னதுமே இதெல்லாம் ஊர் மக்கள்கிட்ட இருக்குது. இன்னைக்கும் வந்து மஸ்ஜித் மஅமூர்ல தொழுகிறாங்க. மக்ரிபுக்கு உண்டான பாங்கு சொன்னதுமே 2 ரக்காத் சுன்னத்து, ரொம்ப லேசான சின்ன சின்ன சூரா ஓதி தொழுது முடிச்சிடணும். அந்த தொழுகை தொழுது முடிக்கிற வரைக்கும் நமக்கு இடைவெளி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இக்காமத்தை சொல்லணும். இதுதான் வந்து மார்க்க சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இந்த உம்மத்தினருக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதனால தான் மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க, அந்த அடிப்படையில் நம்ம பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இப்படி இடைவெளி இருக்க வேண்டும். சரி, இப்போ பாங்குல என்னென்ன பதில் சொல்லணும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பாங்குடைய துஆ என்ன? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமத்தி வஸ்ஸலாத்துல் காயிமத்தி ஆதி சய்யிதனா
محمد صلى الله عليه وسلم الوسيلة والفضيلة والدرجة الرفيعة عالية الشريفة وبعثه مقام محمودا الذي وعدته وارزقنا شفاعته وأوردنا حوله يوم القيامة إنك لا تخلف الميعاد. இவ்வளோ பெரிய துவா நீங்க தான் ஓதுவீங்க, நான் ஓதுறது இல்லை அப்படின்னு சொல்லிடுறீங்க. இதை மனப்பாடம் பண்ணுங்க. இதுல மிகப்பெரிய ஒரு வாக்கியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை வைத்து நமக்கு சொல்லி காட்டுகிறார். என்ன தெரியுமா? நாளை மறுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவங்களுக்கு தரப்படக்கூடிய உயரிய அந்தஸ்து மக்காம் மஹ்மூத் என்று சொல்லப்படுகின்ற உயரிய அந்தஸ்துல நம்மளும் அவங்களோடு இருக்கக்கூடிய தௌஃபீக் நமக்கு கிடைக்கும். அதான் உபஅத்துக்கும் மக்காமன் மஹ்மூதன் இல்லதி. யா அல்லாஹ், நான் இந்த பாங்கினுடைய பதிலை சொல்லிட்டு துவா ஓதிட்டு என்னையும் அந்த இடத்துல நிக்க வச்சிருது. நம்மளும் என்ன செய்யணும்? நாளை மறுமையில திவாவுல் ஹம்து என்கின்ற புகழப்படக்கூடிய கொடியை பிடிச்சுக்கிட்டு நபி அவர்களோட அந்த மக்காம் மஹ்மூதுல நிக்கிறோம்னா இவ்வளவு பெரிய பாக்கியம். அதை விட ஒரு பாக்கியம் இந்த உலகத்துல நமக்கு வேணுமா? இல்லையா? அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த துவாவை நீங்க ஓதுங்க அப்படின்னு மார்க்க சட்ட வல்லுநர்கள் ஹதீஸினுடைய அந்த வெளிச்சத்திலிருந்து நமக்கு சொல்லி காட்டுவதோடு சொல்றாங்க, இப்படி ஒருத்தர் துவா கேட்கக்கூடிய பழக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னah, சுவனத்தில் அவருக்கான ஒரு உயரிய அந்தஸ்து உண்டு. லா தம்பகி இல்லா லிஅப்தின் மின் இபாதில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களில் இந்த பாங்கினுடைய பதில சொல்லி துஆ செய்த அந்த அடியாருக்கு மட்டும்தான் இது கிடைக்கும், அந்த அந்தஸ்து கிடைக்கும். வேற யாருக்கும் இந்த அந்தஸ்து கிடைக்காது. சொல்லிட்டு வஅர்ஜு அன் அகூன அனஹுவ, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாங்க. யார் அறிவிக்கிறாங்கன்னா ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் அந்த அந்தஸ்தில் என்னையும் ஒருவனாக ஆகுவதற்கு நான் ஆதரவு வைக்கிறேன், எனக்கு ஆசையா இருக்குது, நானும் அவங்களோட ஒருத்தரா தான் இருப்பேன் போல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபமன் சஅலல்லாஹு லி அல் வஸீலா ஹவலத் லஹு ஷஃபாஅத்தி, யார் இந்த துஆவை ஓதி இப்படிப்பட்ட வஸீலாவை தேடுகிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய ஷஃபாஅத் அவருக்கு வாஜிபாகி விட்டது, கடமையாகி விட்டது, அவருக்கு கிடைச்சிரும். அப்ப அந்த அடிப்படையில தான் மார்க்க சட்ட உலகங்கள் நமக்கு சொல்றாங்க. சரி, இது பாங்கிற்கு உண்டான வழிமுறை. இக்காமத்துல நம்ம என்ன சொல்லணும்? இக்காமத்துல அதே மாதிரி சொல்லணுமா? இக்காமத்துல ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். என்னன்னா, கத் காமத்திஸ் ஸலாஹ், கத் காமத்திஸ் ஸலாஹ் அப்படி சொல்லும்போது நம்ம அகாமஹல்லாஹு வ அதாமஹா சொல்லுங்க. அகாமஹல்லாஹு வ அதாமஹா, யா அல்லாஹ் இந்த தொழுகையை எங்களுக்கு நிரந்தரமாக்கி அதை வாழ்நாள் முழுவதிலும் நிலைப்படுத்தி தொழக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக அப்படின்னு துஆ செய்யணும். எப்படி? அகாமஹல்லாஹு வ அதாமஹா. இது இக்காமத்துல நம்ம சொல்லக்கூடிய பதிலாக இருக்கிறது என்று சொல்லிட்டு மத்தினை மேற்கொள்ள வேண்டிய கிட்டத்தட்ட 23 ஒழுக்கங்கள் சொல்றாங்க. இது கண்டிப்பா நம்ம மத்தியங்களுக்கு நம்ம வேணும். அது போல நம்மளும் பாங்கு சொல்வதற்குண்டான ஒரு பாக்கியம் எப்பாவது கிடைச்சிச்சுன்னா நம்மளும் அந்த 23 ஒழுக்கங்கள் நமக்கு வேணும். என்னன்னா, முதல்ல பாங்கு சொல்வதினால் நமக்கு இறை திருப்தி கட்டாயமாக வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக தான் நான் பாங்கு சொல்றேன். எனக்கு கிடைச்சது விதிதான், இந்த விதியை நான் பண்றேன் அப்படின்ற விதியை நொந்து சொல்லக்கூடியவராக இருக்கக்கூடாது. இரண்டாவது, உடலை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாட்டம் முடிஞ்ச உடலா இக்காமத் சொல்லும் போது பாங்கு சொல்லும் போது வச்சிருக்க கூடாது. என்ன செய்யணும்? குளித்து சுத்தமானவராக இருக்க வேண்டும். அப்போ இந்த அடிப்படை இதுலயே நமக்கு என்னன்னா, ஒது இல்லாம பாங்கு சொல்லக்கூடாது. என்னப்பா? ஒது இல்லாம பாங்கு சொல்லக்கூடாது. ஒருவோட தான் பாங்கு சொல்லணும். நம்ம அசந்து தூங்கிடும், பார்த்தா 12:40 அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஒளி இல்லாம போட்ட பனியனோட துண்டையும் போட்டுக்கிட்டு அப்படி சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? அந்த நேரத்துல தான் தூங்குறது இயல்புதான். டக்குன்னு சுவத்துல 2 அடி எடுத்து தைமம் செஞ்சுட்டு, தைமம் செய்யக்கூடிய முறையை நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம
டைமும் செஞ்சுட்டு அப்படியே வந்து பாங்க சொல்லிடு. டைமும்ல ரெண்டே விஷயம் தான். இப்படி கையை அடிச்சு முகத்துல இப்படி கையை அடிச்சு இப்படி செய்யணும். இதான் டைமும். அது டைமும் செய்வதற்கு உண்டான சட்டம் வரும்போது அதை நம்ம சொல்லுவோம். அது ஒரு விரிவான சட்டம்னு வச்சுக்கோங்க. சும்மா சுருக்கமா புரியுறதுக்காண்டி இதை நம்ம சொல்லிடுவோம். அப்ப அந்த அடிப்படையில் அதை செஞ்சுட்டு அந்த உதுவோடையே வந்து சொல்லிவிட வேண்டும். இன்னும் சொல்ல போனா நபிசுல்லாஹ் அவர்கள் உதுவோடு தான் சலாமுக்கு பதில் கூட சொல்லணும். சலாமுக்கு பதில் சொல்வதற்கு கூட உது வேணும். நபிசுல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சஹாபி சலாம் சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு உது இல்லாதனால டக்குன்னு அந்த இடத்துல சுருத்துல அடித்து தைமம் செஞ்சுட்டு சலாமுக்கு பதில் சொன்னாங்க. உடனே அந்த சஹாபி அவர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சலாம் சொல்றேன், ரொம்ப நேரம் கழிச்சு அதுக்கு பதில் சொன்னீங்கல்ல. இல்லப்பா, நீ சலாம் சொல்லிட்ட, அந்த சலாமுக்கு நான் பதில் சொல்லணும். அந்த பதில் சொல்லும்போது ஒதுவோட சொல்லணுங்கிறது ஒரு முறை இருக்கு. அந்த அடிப்படையில் நான் ஒது செஞ்சுட்டு அந்த ஒதுவினுடைய அடிப்படையில் உனக்கு நான் பதில் சொன்னேன் என்று சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸிலிருந்து சலாமுக்கு பதில் உரைப்பதில் கூட ஒது அவசியமாக இருக்கிறது. அப்படின்னா நம்ம பாங்கு சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு இபாதத். அந்த இபாதத்துல கண்டிப்பா ஒது இல்லாமல் சுத்தம் இல்லாமல் நாம் சொல்லிவிடக் கூடாது. சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹய்ய அலஸ் ஸலாஹ் அப்படின்னு சொல்லும்போது வலது பக்கம் திரும்பணும். எதை திரும்பணும்? தலைய, அதே மாதிரி கழுத்து, தலைய கழுத்து திரும்பணும். ஹய்ய அலஸ் ஸலாஹ் அப்படின்னு, ஹய்ய அலல் ஃபலாஹ் அப்படின்னு. நெஞ்சு கிப்லாவை நோக்கி இருக்கணும். நெஞ்சு கிப்லாவை நோக்கியதா இருக்கணும். கழுத்து, தலை இதை மட்டும் தான் திரும்பணும். அப்படி திருப்பி நம்ம வந்து ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ் சொல்லணும். அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னா, காதுல கை வைக்கணும். காதுல இந்த மாதிரி விரல் வைக்கணும். சில பேர் வந்து அப்படிலாம் வைக்கணுமா, அப்படிலாம் ஒரு சட்டம்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கையை விட்டுட்டு இந்த ஜாக்கு பள்ளிவாசல்ல, தௌஹீத் பள்ளிவாசல்லாம் அப்படி சொல்றாங்க. அப்படி செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவங்களுக்கும் பாங்கு சொல்லும்போது கை விரல்களை இப்படி காதினுடைய அந்த துவார பகுதியில் இப்படி வைக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன் காரணம் என்ன? பாங்கு சொல்லும்போது மற்ற சிந்தனைகள் உங்களுடைய காதில் விழுந்து நீங்க உங்களுடைய கவனத்தை திருப்பி விடக்கூடாது. பாங்கு சொல்லும்போது ஒரே நம்ம யாரை நோக்கி சொல்றோம்? அல்லாஹ்வை நோக்கி சொல்கின்றோம், கிப்லாவை நோக்கி சொல்றோம். அந்த ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும். அதனால காதுல விரல். அதே மாதிரி சொல்றாங்க, சப்தத்தை உயர்த்த வேண்டும். சப்தத்தை உயர்த்தணும். சில பேர் வந்து பாங்கு சொல்லும்போது, இக்காமத் சொல்லும்போது ரொம்ப வெட்கப்பட்டுக்கிட்டு சப்தத்தை குறைச்சு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, சப்தத்தை உயர்த்தி ஒரு முழக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாங்கினுடைய அந்த வார்த்தைகளை சொல்லும் போது நிதானத்தை கடைபிடிக்கணும். பாங்கினுடைய வார்த்தைகளை சொல்லும் போது நிதானத்தை கடைபிடிக்கணும். அதுல வந்து அவசரத்தை கடைபிடிக்க கூடாது. அதே மாதிரி பாங்கு சொல்லும் போது, இக்காமத் சொல்லும் போதும் பேசக்கூடாது. எந்த பேச்சும் இருக்கக்கூடாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி பரக்குறதா இல்லையா? அஸ்ஸலாமு அஷ்ஹது அல்லா இலாஹ இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லிவிடக்கூடாது. அதே மாதிரி வாங்க அவ்வளவு வக்து என்று சொல்லப்படுகின்ற ஆரம்ப நேரத்திலே சொல்லிடு. வாங்க அவ்வளவு வக்து என்று சொல்லப்படக்கூடிய ஆரம்ப நேரத்திலே சொல்லிடு. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைவெளி கட்டாயமாக இருக்கு. இது எல்லா பள்ளிவாசல்லையும் கண்டிப்பா இருக்கிறது. மக்ரிபுல மட்டும் அப்படி இருக்காது. இது அல்லாம அதுக்கப்புறம் கதுகாமத்தி ஸலா என்று முஅத்தின் எப்போது அந்த இகாமத்துல சொல்றாங்க அப்பதான் நம்ம எல்லாம் எழுந்திருச்சு நிக்கணும். இகாமத்து சொல்வதற்கு ஆமா இன்ஷா அல்லாஹ் அது வந்து என்ன செஞ்சிரோம். நம்ம வந்து இப்பெல்லாம் வந்து நம்மள சில பேருக்கு வந்து உட்கார்ந்துட்டு எழுந்திருக்கிறதுக்கு முடியல. உட்கார்ந்துட்டு திருப்பி எழுந்திருக்கணும்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுது. சிலர் எதுக்கு உட்காரணும், 2 நிமிஷம் தான் இருக்குது, மத்தியத்துக்கு பக்கத்துல இந்த அப்படின்னு சொல்ற மாதிரியே நம்ம நிக்கிற மாதிரியே நிக்க கூடாது. எப்போ மத்தியினுடைய நாவிலிருந்து தற்காமத்தி ஸலா என்று வருதோ அப்பதான் எழுந்திருச்சு நிக்கணும். இதுல நம்மள சில பேர் என்னன்னா, இமாம் பாத்தீங்கன்னா திமுருவா உட்கார்ந்துட்டு இருக்காரு,
சுட்டிக்கிட்டு இருக்காரு, நம்மலாம் பின்னாடி அவ்வளவு பெரியவங்க நிக்கிறோம், அவர் இவ்வளவு வயசு குறைவன்னு ஒரு திமுறா உட்கார்ந்துட்டு இருக்காருயா அப்படின்னு ஒரு சில பேரு சொல்லிட்டு போறாங்க. இல்லங்க, கதக்காமத்தி சலா என்று சொல்லும் போதுதாங்க இமாம் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு துருவா சட்டத்தை உழைச்சி கொண்டு வரீங்களா அப்படின்றாங்க. அப்படி அல்ல. ஹதீஸினுடைய வெளிச்சத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி தந்த சுன்னத்தான நடைமுறை என்னன்னா, கதக்காமத்தி ஸலா என்று சொல்லும்போது வாக்கியம் சொல்லும்போதுதான் நம்ம எழுந்திருச்சு நிக்கணும். அதன் பிறகு சொல்லக்கூடிய விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, பாங்கு சொல்லப்பட்டு விட்டால், பாங்கு சொல்லும் போதே நம்ம வந்துடணும். பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் இக்காமத் சொல்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியே போய் ஒரு சிகரெட் அடிச்சுட்டு வந்துருவோம், ஒரு டீ அடிச்சுட்டு வந்துருவோம், வெளியே போயிட்டு வரக்கூடாது. பாங்கு சொல்லும் போது நீங்க பள்ளிக்கு வந்துட்டீங்கன்னா முன் வந்து விட வேண்டும். 49 தான் பார்க்கும்போது இந்த சட்டம் முடிஞ்சிடும். சரிங்களா? இப்ப பாங்கு சொல்லும் போது நம்ம வந்துட்டோம்னா அதோட இக்காமத் சொல்லி தொழுகை முடிஞ்சது, ஜமாத் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நம்ம வெளியே போகணும். பாங்கு சொல்லி முடிச்சு இடைவெளி நேரம் இருக்குதுன்னு நம்ம வெளியே போயிட்டு வருவது என்பது அது கூடாது, அது மக்ரூஹாக ஆகிவிடும் என்பதாக மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தவறிவிட்ட தொழுகைக்கு பாங்கு இக்காமத்தும் நம்ம கண்டிப்பா சொல்லணும். அதுல எந்த ஒரு வெட்கமும் நாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. பெண்களுக்கு பாங்கும் கிடையாது, இக்காமத்தும் கிடையாது. நம்ம ஜாக்ல அல்லது மற்ற தூரி ஜமாத் பள்ளிவாசல்லாம் வந்து பெண்களுக்கு தனி ஜமாத், பெண்களே தொழு வைக்கிறாங்க. பெண்களை இமாமாவே வைக்கக்கூடாது. முதல் விஷயம், பெண்களை இமாமாவே வைக்கக்கூடாது. ஆனா நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் பயிற்சிக்காக வேண்டி மதரசாக்கள்ல நம்முடைய பிள்ளை செல்வங்கள்ல வந்து பொம்பளை பிள்ளைய தொழுவைமா அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு 10 பொம்பளை பிள்ளைகளை நிக்க வச்சு நம்ம தொழுவோம். இது பயிற்சிக்காக வேண்டி, இது வேற விஷயம். பயிற்சி அளிப்பது வேறு, வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய விஷயம் வேறு. இதுதான் பெண் அடிப்படையில் பெண்களுக்கு அதானும் இக்காமத்தும் கிடையாது. அதுபோல முக்கியமா விஷயம் என்னன்னா, பாங்கு சொன்னவர் தான் இக்காமத்தையும் சொல்லணும். பாங்கு சொல்றது ஒருத்தரு, இக்காமத் சொல்றது இன்னொருத்தரு என்று இருக்கக்கூடாது. பாங்கு யார் சொன்னவன் அத்தன ஃபஅகாம, யார் பாங்கு சொல்றாரோ அவர் தான் இக்காமத்தை சொல்ல வேண்டும். பாங்கு இக்காமத்தினுடைய வார்த்தைகள்ல நம்முடைய இஷ்டத்திற்கு தோதுவா அதனுடைய உச்சரிப்பு மாறி சொல்லிவிடக் கூடாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்ற இடத்துல தான் எல்லா பேர் அஷ்ஹது அப்படின்றாங்க. இது அல்லாம மற்ற நிறைய வார்த்தைகள் எல்லாம் வந்து ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்ற இடத்துல ரசூலில்லாஹ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹய்ய அலஸ் ஸலாஹ் அப்படின்னு சொல்ற இடத்துல கயலத்தலா அப்படின்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இதே மாதிரி ஹய்ய அலல் ஃபலாஹ் அப்படின்னு சொல்ற இடத்துல ஹய்யல் ஃபலாஹ் அப்படின்றாங்க. இது அல்லாம கதகாமத்தி ஸலா அப்படின்னு சொல்ற இடத்துல கதகாமத்தி ஸலா அப்படின்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இதெல்லாம் எழுத்து உச்சரிப்பு மாற்றமானது. எழுத்து உச்சரிப்புகளை சரிபார்த்து சொல்ல வேண்டும். அதுபோல பாங்கில் மட்டும் சொல்லும் போது அந்த லஹ்ஜா என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது இதயச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்டான ராகம் இருக்கணும். இது அல்லாம பாட்டு பாடுற மாதிரி உள்ள ராகம் இருக்கக்கூடாது. பாட்டு பாடுற மாதிரி சில பேர் பாங்கு சொல்லுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அதுபோல ஃபஜ்ருடைய பாங்கிற்கு முன்னாடி தஸ்பீஹ் ஓதி விட்டு பாங்கு சொல்லணும். ஃபஜ்ருடைய பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இது 3 தடவையோ 5 தடவையோ அல்லது 7 தடவையோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாங்கு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாங்கிற்கும் இக்காமத்துக்கும் நம்ம சலாத்து சலாம் இதுவெல்லாம் சொல்வது வந்து சுன்னத்தான விஷயமாக இருக்கிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தந்த சுன்னத்தான நடைமுறை தான். இதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி தந்துவிட்டார்கள். அந்த வகையில இந்த சட்டத்தை பின்பற்றி தான் நாம் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை பின்பற்றி நடப்பதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.